உங்களை எத்தனை பேருக்கு மர்டர் மிஸ்ட்ரி பிடிக்கும்? இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் தாறுமாறான த்ரில்லர். கில்லர் ஒரு கொலை பண்றப்பையும் க்ளூ விட்டு போறான். அந்த பஸ்ஸில் ஹீரோ எப்படி சால்வ் பண்ணா, கடைசியா வில்லனை பிடிச்சானா இல்லையாங்கிறது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. படத்தோட பேரு த போன் கலெக்டர். இந்த படத்துலயும் கிளைமேக்ஸ்ல ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் இருக்கு. ஸோ வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. கிரைம் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இவர் தான் ஹெட். பயங்கரமான மூளை இருக்கு. ஸோ எந்த கேஸ்னாலும் இவர்கிட்ட தான் ஃபர்ஸ்ட் வந்து கேட்பானுங்க. இப்போ இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே யாரோ ஒரு போலீஸ்காரரு டனல்குள்ள போய் மாட்டிக்கிட்டாராம். இப்போ அவரை மீட்கிறதுக்காக ஹீரோ அங்க வந்துட்டு இருக்கான். ஏன் அங்க இத்தனை போலீஸ் இருக்காங்களே, அவங்களாம் போய் பார்க்க மாட்டாங்களான்னு கேட்டா ஹீரோவோட ஸ்பெஷாலிட்டியே தான். எந்த இடத்துல எங்க கொலை நடந்தாலும் இவர் தான் முதலா போவாரு. போய் அந்த இடத்துல உள்ள க்ளூ எல்லாத்தையுமே எடுத்து வச்சுப்பாரு. ஸோ இப்படி அந்த போலீஸ்காரர் மாட்டிட்டு இருக்காருல, அவரை காப்பாத்துறதுக்காக இவரும் அந்த டனல்குள்ள போறாரு. ஒரு வழியா அந்த போலீஸ் ஆஃபீஸரை பார்த்துறான் ஹீரோ. ஃபேஸ் திரும்பி இருக்கு. அந்த ஃபேஸ் திரும்பி பார்த்தா இவருக்கு பயங்கரமான ஷாக். இவர மாதிரியே இருக்கான். ஹீரோவே எதிர்பார்க்காத நேரத்துல இந்த டனல்ல ஒரு பாட் உடஞ்சு நம்ம ஹீரோ மேலேயே அப்படியே வந்து விழுந்துற கட் பண்ணா. இப்ப ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. இது எல்லாமே ஹீரோ இப்ப நினைச்சு பார்த்திருக்கிறது தான். இதனாலதான் அந்த டனல்குள்ள வேற யாரோ போலீஸ் ஆபீசர் ஃபேஸ் தெரியாம இவரோட ஃபேஸ் தெரிஞ்சிருக்கு. இப்ப ஹீரோவோட சிச்சுவேஷன் என்னன்னா, இவரால நடக்க முடியாது, உடம்பு எல்லாமே பேரலைஸ் ஆயிடுச்சு. இவரோட லைஃப் லாங் இப்படியே தான் இருக்கணும்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டாரு. இவரை பாத்துக்கிறதுக்காக ஒரு நர்ஸ், இவருக்கு என்டர்டைன்மெண்ட்காக கம்ப்யூட்டர், இவர் கையிலே ஆக்சஸ் பண்ற மாதிரி ஒரு மவுஸ் மாதிரி கையில கொடுத்துருக்காங்க. இப்படி எல்லாமே அவருக்கு இன்சூரன்ஸ் கம்பெனி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே சமயம் ஒரு கப்பல் ஏர்போர்ட்ல இருந்து வெளியே வராங்க. இவங்க ஒரு டாக்ஸி சொல்லி வச்சிருப்பாங்க போல. அவன் கரெக்டா எதுக்கு வரல. டென்ஷனான இவரு, சரி வா நம்ம இங்க போற ஏதாவது டாக்ஸில ஏறி போவோம்னு சொல்லிட்டு இவங்க வர்ற ஒரு டாக்ஸில ஏறி போறாங்க. இப்போ இவங்க ரெண்டு பேரும் டாக்ஸில ஏறணும்னா டயர்ட்ல தூங்க ஆரம்பிச்சாங்க. ஒரு பாயிண்ட்ல அந்த லேடி மட்டும் லைட்டா முழிச்சு பார்க்க இவங்களுக்கு பயங்கரமான ஷாக். என்னடா இது, நம்ம சொன்ன ரூட் மாதிரி தெரியலையே, எல்லாம் புதுசா இருக்கேன்னு டிரைவரை தட்டி கூப்பிடுறாங்க. ஆனா அவன் எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டான். உடனே அவங்களோட ஹஸ்பண்டை எழுப்பிடுறாங்க. அவரை எந்திரிச்சு ஷாக் ஆகி எங்கடா போயிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு டிரைவரை கூப்பிட ட்ரை பண்றாங்க. ஆனா அவன் எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. அவன் பாட்டுல காரை ஓட்டிட்டு போயிட்டே இருக்கான். இவங்க ரெண்டு பேரும் அரண்டு போயிடுறாங்க. என்னடா நடக்குதுன்னு உங்களுக்கு புரியல. அப்படியே கட் பண்ணி திருப்பி நம்ம ஹீரோக்கு வரோம். ஹீரோக்கு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்கள பாத்துக்கிறதுக்காக நர்ஸ் இருக்காங்க. கூடவே இப்ப இவரை பாக்குறதுக்காக ஒரு டாக்டர் ஒருத்தான் வரான். இவன் தான் நம்ம ஹீரோட உடம்புல பேஸ் மேக்கர் செட் பண்ணிருப்பாங்க. அது எப்படி கரெக்டா ஒர்க் ஆகுதாங்கிறத பாத்துக்கிறது. ஸோ அவனும் செக் பண்ணிட்டு எல்லாம் கரெக்டா தான் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறான். இப்பங்க ஹீரோவை பார்க்கறதுக்காக இன்னொரு ஃப்ரெண்டு வரான். அவன்கிட்ட உனக்கே நல்லா தெரியும் நான் முன்னாடி எப்படி இருந்தவன்னு. இப்ப பாரு என் உடம்ப, என்னால எந்திரிச்சு கூட உட்கார முடியல. அடிக்கடி பிபி ரைஸ் ஆகுது, ஹார்ட் ப்ராப்ளம் வருது. என்னை பாத்துக்கிறதுக்காக ஒரு நர்ஸ் வேற. இதெல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லை. எனக்காக ஹெல்ப் பண்றியா, பேசாம என்ன கருணை கொலை பண்றியான்னு சொல்லிட்டு கேட்கறான். ஆனா அவன் ஃப்ரெண்டு ஒத்துப்பானா, டேய் என்னடா பேசுற, அதெல்லாம் எதுவும் இல்ல, வா பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அவன் சொல்ல, இதுவரை நான் உன்ட்ட எதுவுமே கேட்டதில்ல, இது மட்டும் எனக்காக பண்ணுன்னு சொல்லிட்டு இவன் கேட்க ஹீரோவோட சிச்சுவேஷன் அவனோட ஃப்ரெண்டுக்கு புரிய வருது. சரி நான் ஒரு வாரம் நான் இங்க இருக்க மாட்டேன், பிசினஸ் விஷயமா வெளியே போறேன். நான் திருப்பி வரும்போது நீ இதே தாட்ல இருந்தேனா நான் உனக்கு பண்றேன் இப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவன் கிளம்புறான். அப்படியே அங்க கட் பண்ணா இவ தான் நம்ம படத்தோட ஹீரோயின். இவளும் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான். ஆனா இவளுக்கு போலீஸ் வேலையில இப்ப இன்ட்ரெஸ்ட் இல்ல. எப்படா வில்லான்னு வெயிட் பண்ணிருக்கா. ஏதோ ஒரு சின்ன பையன் ரயில்வே ட்ராக் பக்கத்துல வித்தியாசமா எதையோ பார்த்ததா சொல்லி கால் பண்ணதா சொல்றானுங்க. சரி ஓகே நான் அங்க போறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த இடத்துக்கு போறா. ஹீரோயின் இப்ப அந்த இடத்துக்கு தனியா வரா. இந்த இடமே ஒரு பழங்காலத்து ஒரு ரயில்வே ட்ராக் மாதிரி இருக்கு. இப்ப இங்க வந்தோன்னா இவளுக்கு பயங்கரமான ஷாக். அந்த ஜல்லினா கொட்டி வச்சிருப்பானுங்கல்ல, அதுல ஒருத்தவனை கீழே புதைச்சு வச்சு அவனோட கை மட்டும் மேலாப்புல தெரியுது. அதுவும் அந்த ஆள்காட்டி விரல்ல உள்ள சதையை மட்டும் தனியா வெட்டி எடுத்திருக்கானுங்க. அதோட மட்டும் விட்டானா அதே விரல்ல உள்ள எலும்புல வெட்டிங் ரிங்கையும் மாட்டி வச்சிருக்கான். இப்ப அந்த ஃபேஸ் எதுவும் தெரியல. சோ அந்த ஜல்லி எல்லாத்தையும் விளக்கிட்டு யாருன்னு பார்த்தா இவன் தான் நம்ம ஃபர்ஸ்ட் சீன்ல அந்த டாக்ஸில ஒருத்தவன் போனான்ல, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அதுல ஹஸ்பண்ட் தான் இவன். பாடி அப்படியே பார்த்துக்கிட்டு எதிர்ச்சியா சைடில் திரும்பும் போது ரயில்வே ட்ராக்ல கில்லர் ஏதோ க்ளூ விட்டு போன மாதிரி தெரியுது. மண்ணெல்லாம் குமிச்ச ஒரு மணல் மேடு, அதுக்கு பக்கத்துல ஒரு பிட்டு நியூஸ் பேப்பர், அதுக்கு மேல ஒரு பிட்டு சீட்டு மாதிரி, இது எல்லாத்துக்கும் மேல ஒரு 6 இன்ச்சு போல்ட், அப்படி இதுக்கு பக்கத்துலயும் பஞ்சு மாதிரி ஏதோ ஒரு துணி கிடக்குது. அப்படி என்னதான் கில்லர் சொல்ல வரான்னு ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியல. ஸோ இங்க கில்லர் எப்படி க்ளூ விட்டு போயிருக்கானோ இது எல்லாத்தையும் நம்ம இப்ப கேப்சர் பண்ணி ஆகணும். ஆனா கையில கேமரா எதுவும் இல்லைன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது அங்க ட்ரெயின் வர சத்தம் கேக்குது. இப்போ அவளுக்கு ஒரே வழி அந்த ட்ரெயின் எப்படியாச்சும் நிப்பாட்டணும். ஜஸ்ட் மிஸ், லாஸ்ட் மினிட்ல ட்ரெயினை ஸ்டாப் பண்ணிடுறாங்க. இந்த ரயில்வே ட்ராக்லயும் தண்ணி சுட்டிட்டே இருக்கு. ஸோ இந்த க்ளூ எல்லாமே நனையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இப்போ என்னடா பண்ணலாம், கேமராக்கு எங்க போறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது இவங்களுக்கு கால் பண்ணி அந்த சின்ன பையன் சொன்னான்ல, அவன் அங்க நிக்கிறத பாக்குறா. சோ உடனே அவனை கூப்பிட்டு விட்டு ஒரு போலார் கேமரா வாங்கிட்டு வந்து அவன் காசு கொடுத்து அனுப்புறா. அவனும் வாங்கிட்டு வந்துடுறான். இங்க நடந்த எல்லாத்தையுமே போட்டோ எடுத்து வச்சுக்கிறா. இப்ப போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறா. போலீஸ் எல்லாரும் வந்துறாங்க. இதுல இந்த போலீஸ்க்கு எல்லாத்துக்கும் ஒரு ஹெட் மாதிரி இருப்பான். இவன் நம்ம ஹீரோயின்ட்ட வந்து பாராட்டுவான்னு பார்த்தா பயங்கரமா திட்டுறான். உனக்கு எவன் ரைட்ஸை கொடுத்தா ட்ரெயினை நிப்பாட்ட அளவுக்கு, இன்னொரு தடவை இப்படி பண்ண நான் பாத்துக்கோன்னு சொல்லிட்டு திட்டிட்டு போறான். இங்க வந்தவங்களுக்கும் யாருக்குமே அந்த க்ளூவை பத்தி ஐடியாவே இல்ல. சோ இப்ப நம்மளுக்கு வேற வழியே இல்ல, நம்ம ஹீரோட தான்
தான் ஹெல்ப் கேட் ஆகணும்னு இந்த டிபார்ட்மெண்டோட சீஃப் 2 போலீஸ் ஆஃபீஸரை அவனை பார்க்கறதுக்காக அனுப்பி விடுறாரு. இவங்க 2 பேர்ல ஒருத்தவர் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு. இப்போ வந்த 2 பேரும் கப்பிள்ஸ் ஏர்போர்ட்ல வந்தது, அவங்க எப்படி காணாம போனது, இப்படி எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க பாதியிலே நிப்பாட்டின ஹீரோ, இதெல்லாம் ஒரு கேஸா, இதுலயே மோட்டிவ் தெரியல, ஒய்ஃபை காணா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கோடீஸ்வரன் வேற சொல்ற, சோ இதுலயே தெரியல கடத்தினவனுங்க கண்டிப்பா காசு கேட்க போறானுங்க, அதை கொடுத்து அந்த ஒய்ஃபை கூட்டு வாங்கடா, இதெல்லாம் ஒரு கேஸ் எடுத்துட்டு வரீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல, அட இல்லடா இந்த கேஸ் நீ நினைக்கிற மாதிரி இல்ல, எதுக்கு சம்பந்தமே இல்லாம ரயில்வே ட்ராக்ல இத்தனை க்ளூ விட்டுட்டு போனோம், நீ வேணா அந்த க்ளூவை பாரு உனக்கே அது புரிய வரும்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டர்ல தெரியற மாதிரி அந்த போட்டோவை அந்த ஸ்கேனர்ல வைக்கிறாங்க. சோ அந்த ஒரு போட்டோவை பார்த்தோன்னா ஹீரோக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் கிரைம் சீனா பாக்குறதுனால ஹீரோக்கு பிபி ரைஸ் ஆக ஆரம்பிச்சிருது. உடனே இங்க உள்ள நர்ஸ் இவனுக்கு வந்து ஆக்சிஜனா கொடுத்து இவனை நார்மலாக்க ட்ரை பண்றாங்க. வந்த 2 போலீஸும் சரிடா நீ நார்மலான பார்க்கலான்னு அவங்க 2 பேரும் அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஹீரோ எந்திரிச்சோன்னே சரி அப்படி என்னதான் க்ளூ கொடுத்துட்டு போனாங்க பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஸ்கேனர் ஆன் பண்றாரு. ஹீரோயின் எடுத்த அந்த போட்டோல கீழே உள்ள அந்த நியூஸ் பேப்பர் இருந்துச்சுல, அந்த நியூஸ் பேப்பர் ரொம்ப ஓல்டானது, 1913ல வந்த நியூஸ் பேப்பர். அந்த நியூஸ் பேப்பர்ல 4 மணிங்கிறத மார்க் பண்ணி வச்சிருக்கான். அப்புறம் அந்த பேப்பருக்கு மேலேயே ஒரு பிட்டு சீட்டு மாதிரி இருந்துச்சுல, அதை கில்லர் ஏதோ ஒரு பேஜ்ல இருந்து கிழிச்சு வச்சிருக்கான். அதுவும் அந்த பேஜ் நம்பர் தெரியற மாதிரி மட்டும். அது என்ன பேஜ் நம்பர்னா 119. இப்ப ஹீரோக்கு இதை பார்த்தோன்னா ஏதோ ஒன்று மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு. அவரும் திருப்பி திருப்பி அந்த 119 மைண்ட்ல ரீவைண்ட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்காரு. அப்பதான் அவருக்கு சடனா ஒன்று ஸ்ட்ரைக் ஆகுது. இன்னைக்கு டேட் என்னன்னு பார்த்தா 11ஆம் தேதி 9ஆம் மாசம். ஸோ இது எக்ஸாக்டா அந்த பேஜ் நம்பரோட கனெக்ட் ஆகுதுல. தென் அந்த பேப்பர்ல 4ங்கிறத மார்க் பண்ணியிருந்தான். ஸோ இன்னைக்கு 4 மணிக்கு ஏதோ ஒரு சம்பவம் பண்ண போறாங்கிறத ஹீரோ கண்டுபிடிச்சிடறான். கூடவே அந்த ஒரு போல்ட் ஒன்று மேல வச்சிருந்தான்ல, அந்த போல்ட்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட் மட்டும் நல்லா அரிச்சிருக்கு. ஸோ கில்லர் இப்பதான் அந்த போல்ட்டை மட்டும் தனியா கழட்டியிருக்கான். இப்போ இதெல்லாத்தையும் கண்டுபிடிச்ச ஹீரோ உடனே அந்த போலீஸ் ஆஃபீஸரை வர சொல்றான். இப்போ ஹீரோ வந்த போலீஸ் ஆஃபீஸர்ட்ட இன்னைக்கு கில்லர் கரெக்டா 4 மணி போல ஏதோ ஒரு சம்பவம் பண்ண போறான், இப்படி இவன் எந்த மாதிரி கண்டுபிடிச்சான் இது எல்லாத்தையுமே அவங்க போலீஸ் ஆஃபீஸர்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு உடனே நம்ம டீம் எல்லாரையுமே இங்க வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுக்குறான். கூடவே இந்த இன்வெஸ்டிகேஷன்ல ஹீரோயினையும் சேர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இவன் சொல்ல, ஹீரோயினுக்கு இதுல விருப்பமே இல்ல, நானே சின்ன சின்ன வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், என்னைய கொண்டு போய் இவ்வளவு பெரிய இன்வெஸ்டிகேஷன்ல போடுறீங்க, எனக்குனா இதுல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு அவ பேச, உன்னோட கிரெடிபிலிட்டி உனக்கே தெரியல, உன்கிட்ட ஃபாரன்சிக் மூலம் இருக்கு, நீ நான் சொல்றத மட்டும் கேளு, என்னோட நீ கூட இந்த டிராவல் பண்ணுன்னு சொல்லிட்டு இவர் ஆர்டர் கொடுத்துறாரு. வேற வழியே இல்லாம இவளும் ஒத்துக்கிறா. சோ இப்போ இங்க இருந்து இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. கில்லர் ஃபர்ஸ்ட் ஒரு கொலை பண்ணான்ல, அதுல உள்ள புல்லட்டை வச்சு இது .38ங்கிற ஓல்டு மாடல் கன்னை வச்சு தான் கொலை பண்ணிருக்காங்கிறத கண்டுபிடிச்சிடறான். அப்புறம் இந்த போல்ட் அயனால செய்யப்பட்டது. ஸோ அயனை வச்சு இந்த மாதிரி நட் செய்யறதுனா ஓல்டு மாடல். இங்க நீங்க நோட் பண்ணீங்கன்னா ஓல்டு மாடல் கன் யூஸ் பண்றான், ஓல்டு மாடல் நட்டு. ஸோ இதுல இருந்தே கில்லர் ஓல்டு மாடல் ஃபேஷன்ல தான் கொலை பண்ணுங்கிறத மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டான். கூடவே அந்த இடத்துல ஒரு பஞ்சு துணி மாதிரி ஒன்று போட்டு போனான்ல, அது ஆஸ்பெஸ்டாஸால செஞ்சதான். இந்த ஆஸ்பெஸ்டாஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ஹீட்டை தவிர்க்கிறதுக்காக. ஸோ இந்த ஊர்ல எங்கெல்லாம் இந்த ஆஸ்பெஸ்டாஸ் தயாரிக்கிறாங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுக்குறான். இப்படி இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது இங்க கரெக்டா அந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஹெட் இருந்தான்ல, அவன் வந்துடுறான். சீஃப் இங்க எல்லாம் ஒழுங்கா நடக்குதான்னு சொல்லிட்டு பார்க்க சொன்னாரு, ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, எதுனாலும் முதல்ல என்கிட்ட கேட்டு தான் நீங்க பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் இங்க இருந்து கிளம்புறான். ஆனா இவன் பேசிட்டு போனதை ஹீரோ கண்டுகிட்ட மாதிரியே தெரியல. இப்பங்க ஹீரோவோட ஃப்ரெண்டு தான் இந்த ரிசர்ச்னா பண்றவன். அவன் இப்ப இங்க ஒண்ணு கண்டுபிடிக்கிறான். அந்த போல்ட் ஒன்னு இருந்துச்சுல, ஆரஞ்சு போல்ட். இப்ப இந்த த்ரெட்டுக்குள்ளேயும் ஒரு பழைய பேப்பர் ஒண்ணா சுருட்டி வச்சிருக்கான். சோ கில்லர் ஏதோ ஒன்னு பழசான டெக்னிக் யூஸ் பண்றாங்கிறது ஹீரோ மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு. இவங்க எல்லாரும் இங்க உள்ள எல்லா க்ளூவையும் பார்த்தாங்க. ஆனா அந்த மணல் மேடு மாதிரி ஒன்று வச்சிருந்தான்ல, அதை பத்தி இவங்க யாருமே இதுவரை யோசிக்கல. இப்போ அந்த ரிசர்ச் பண்றதுனால அவன் ஃப்ரெண்டு இப்பதான் அந்த மணல் மேடை ரிசர்ச் பண்ணதுல ஒன்று தெரிய வருது, அது மண்ணால செஞ்சது இல்ல, இந்த சிப்பினா இருக்குல்ல அதெல்லாம் உடைச்சுதான் இந்த மணல் மேடு மாதிரி செஞ்சிருக்கான். இப்போ இது தெரிய வந்தோன்னே ஹீரோக்கு இந்த 1913 அந்த நியூஸ் பேப்பர் ஒன்று வச்சிருந்தால, இதையும் அந்த சிப்பி துளையும் ஹீரோ கனெக்ட் பண்ணி பார்க்கறான். அப்பதான் இவனுக்கு ஒரு பழைய இன்சிடென்ட் ஒன்று ஞாபகம் வருது. 1913 உடன் ஒர்த்துங்கிற ஒரு ஃபேக்டரியை ஒரு பிசினஸ் மேன் கட்டிட்டு இருந்திருக்காரு. அப்ப அங்க ஒரு கில்லர் பிசினஸ் மேனை கொன்னுட்டு இப்ப இந்த உடன் ஒர்த் ஃபேக்டரி கட்டிட்டு இருந்தாங்கல்ல, அதோட பேஸ்மெண்ட்லயே மண்ணை போட்டு புதைச்சு வச்சிருக்கான். அப்புறம் ரிசர்ச் பண்ணல தான் தெரியுது அது வெறும் மண் இல்ல, இந்த சிப்பி தூள்னு. சோ இப்ப சம்பந்தமே இல்லாம இந்த ஒரு இன்சிடென்ட் அவன் எடுத்து காட்டியிருக்கான்னா, அந்த லேடியவும் இந்த ஃபேக்டரி பக்கத்துல உள்ள ஏதோ ஒரு இடத்துல தான் கடத்தி வச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. சோ நம்ம அதை சுத்தி உள்ள பேஸ்மெண்ட்லாம் தேடலாண்டான்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு ஆர்டர் கொடுக்குறான். இப்ப ஹீரோ சொன்னோன்னே அங்க உள்ள போலீஸ் ஆஃபீஸர் எல்லாரும் ஒரு வார்த்தை கூட கேட்காம அப்படியே பண்றாங்கல்ல. இப்படி இவர் சொல்றதை கேட்கறாங்களேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு அவரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம் ஏற்படுது. என்னதான் ஹீரோ நிறைய புக்ஸ்னா எழுதியிருந்தாலும் இவளுக்கு புக் படிக்கிற இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால அவரை பத்தி அவ்வளோவா தெரியல. இப்ப லிஃப்ட்ல ஏறணும்னா ஹீரோவை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ்ட கேட்க அவங்க சொல்றாங்க, இந்த டிபார்ட்மெண்ட்லயே ஹீரோக்கு ஈக்குவலா யாருமே கிடையாது, எந்த ஒரு கேஸ்னாலுமே இவர்கிட்ட தான் வந்து ஒப்பீனியன் கேட்பாங்க, இவரை பத்தி பண்ணி தெரியாம இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோவை பில்டப் கொடுத்துக்கிட்டு இருக்கான். இப்ப இங்க ஹீரோ விட்டு எல்லாரும் போனோன்னா ஹீரோவோட அவன் ஃப்ரெண்டு மட்டும் இருக்கான்ல அந்த ரிசர்ச் பண்றவன், அவன் ஒரு இன்னொரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறான். அந்த போல்ட்டோட ஹெட்ல NSGங்கிற லெட்டர்
ஒன்று எழுதியிருக்கு. ஸோ இப்போ இது என்னடா என்எஸ்ஜிங்கிறத ரிசர்ச் பண்றாங்க. அப்பதான் இன்னொரு ஒரு க்ளூ ஒன்று கிடைக்குது. இந்த என்எஸ்ஜிங்கிறது ஒரு கேஸ் கம்பெனியோட பேரு. அவங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கேஸ் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்கல்ல, அதுக்கு ஆஸ்பெஸ்டாஸ் தான் யூஸ் பண்றாங்களாம். ஸோ ஆல்ரெடி ஹீரோ இந்த உடன்வுட் ஃபேக்டரி பக்கத்துல தான் ஏதோ ஒரு பேஸ்மெண்ட்ல அந்த லேடியை பிடிச்சி வச்சிருப்பாங்கிறத கண்டுபிடிச்சிட்டான். ஸோ இப்போ என்எஸ்ஜி பைப்பு பத்தின க்ளூவும் கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ இவங்களோட பைப்பு எங்கெல்லாம் போகுது அந்த பேஸ்மெண்ட்லங்கிறத ஹீரோ கண்டுபிடிக்க சொல்றாரு. ஃபைனலா அந்த இடத்தையுமே இப்போ போலீஸ் ஃபைன் பண்ணிடுறாங்க. உடனே ஹீரோ அந்த ஹீரோயினா போயிட்டு இருக்காங்கல்ல போலீஸ் கேங்னா, அவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்றாங்க. ஹீரோ அப்படியே கெஸ் பண்ணிருக்கான். கில்லர் இருக்கான்ல, அவன் அந்த என்எஸ்ஜி பைப் போற அந்த பேஸ்மெண்ட் கீழே தான் இப்ப அந்த லேடியை கட்டி போட்டு வச்சிருக்கான். அந்த கேஸ் எல்லாம் போகும்ல அந்த பைப்பு, அதை கலட்டிட்டு இருக்கான். அந்த கேஸ் போற பைப்பை அப்படியே திருப்பி அந்த லேடிக்கு ஃபேஸ்க்கு நேரா வைக்கிறான். ஸோ இப்போ அந்த போலீஸ் டீமும் கரெக்டா அந்த பேஸ்மெண்ட் மேல வந்துடுறாங்க. இவங்களும் அதே மாதிரி பேஸ்மெண்ட் கீழே போறாங்க. ஆனா அந்த லேடி இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் இவங்க இருக்கிற சைடுக்கும் நடுல ஒரு செவர் ஒன்று இருக்கு. இன்னும் சில செகண்ட்ஸ் தான் இருக்கு அந்த ஸ்டீம் வெளியே வர்றதுக்கு. ஸோ இவங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருது இப்போ நம்ம போனாலும் காப்பாற்ற முடியாதுன்னு. ஸோ இவங்க கண்ணு முன்னாடியே அந்த கேஸால அந்த லேடி அங்கேயே இறந்து போறாங்க. போலீஸால எதுவுமே பண்ண முடியல. ஸோ இப்போ அந்த இடத்துல ஏதாச்சும் க்ளூ கிடைக்குதான்னு பார்க்கணும்ல, அப்ப அதுக்கு ஏதாச்சும் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அங்க போகணும். இப்போ ஹீரோ கால்ல என்ன சொல்றான்னா, ஹீரோயின் அனுப்பிவிடுங்கன்னு சொல்றான். ஆனா இவளுக்கு என்னது நான் போகணுமா, அதெல்லாம் முடியாது, இதுக்கு நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு அவ சொல்ல, இங்க யாருமே இல்ல, நீ தான் போயாகணும், நான் கூட இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோ தைரியம் சொல்லி அனுப்புறான். இவளும் வேற வழியே இல்லாம அந்த இடத்துக்கு போறான். இங்கேயும் கில்லர் க்ளூஸ்னா விட்டுட்டு போயிருக்கான். ஃபர்ஸ்ட் சின்னதா ஒரு மரத்துண்டு, அதுக்கு மேல சில முடினா இருக்கு, அதுக்கு பக்கத்துல ரத்தம் படிஞ்ச ஒரு எலும்பு துண்டு. இப்போ இது எல்லாத்தையுமே ஹீரோயின் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறா, போட்டோவும் எடுத்துக்கிறா. போன கொலையில கில்லர் அந்த ஆள்காட்டி விரல்ல உள்ள எலும்பை மட்டும் தெரியற மாதிரி தோலை கட் பண்ணிருப்பான்ல, இங்கேயும் இந்த லேடிக்கு அதே மாதிரி பண்ணிருக்கான். அந்த ஆள்காட்டி விரல்ல உள்ள தோலை மட்டும் கட் பண்ணி எடுத்திருக்கான். இப்ப டாக் பேக்ல ஹீரோ என்ன சொல்றான்னா, செயினால தான் அந்த லேடியை கட்டி போட்டிருக்கான்னு சொன்னேன். சோ இப்ப நீதாமா அந்த செயினை கலட்டணும், அந்த செயின்ல கண்டிப்பா அவனோட ரேக இருக்க வாய்ப்பு இருக்குல்லன்னு சொல்லிட்டு அவர் சொல்ல, இவ கடுப்பாயிடுறா. நீ சொன்னேன்னு வேற வழி இல்லாம இவ்வளவு தூரம் வந்திருக்கேன், இதெல்லாம் பண்ணவே முடியாது போடான்னு சொல்லிட்டு மேல வந்துடுறா. ஹீரோ எவ்வளவு கத்தியுமே ரெஸ்பாண்டே பண்ணல, அவ பாட்டம் வந்துடுறா. மேல வந்தோடனே போலீஸ் ஆஃபீஸர்ட்ட அவன் அந்த செயினை எடுக்க சொல்றான். அதெல்லாம் என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி அவளோட வீட்டுக்கு வந்துடுறா. சோ இப்ப அன்னைக்கு நைட்டு ஹீரோ ஹீரோயினை பத்தி டீடைல்ஸ் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்காரு. அதுலதான் இன்னொரு விஷயம் ஒண்ணு தெரிய வருது. ஹீரோயினோட அப்பா ஏதோ ஒரு மன உளைச்சலால சூசைட் பண்ணிக்கிட்டாரு. சோ இதுல இருந்தே ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு, தன்னோட அப்பா ஏதோ ஒரு காரணத்துக்காக மன உளைச்சல இறந்திருக்காரு. சோ அதே மாதிரி நம்மளும் எதுனாலையும் சூசைட் பண்ணிக்கிற கூடாதுங்கிறதுனால தான் அவன் இந்த மாதிரி கேஸ்குள்ள நான் வரமாட்டேன்னு சொல்லியிருக்கா. இப்போ இது எல்லாத்தையுமே ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. கட் பண்ணா இங்க ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் ஏதோ ஒரு பார்ல இருந்து வெளியே வரான். அங்க ஒரு டாக்ஸி ஒன்று வெயிட் பண்ணுது. இவன் ஏறின டாக்ஸி வேற யாரோடதும் இல்ல, கில்லரோட டாக்ஸி. சோ நெக்ஸ்ட் விக்டிம் இவனா தான் இருக்க போறான். இவனை எந்த மாதிரி கொல்ல போறான், அந்த க்ளூக்கு பின்னாடி என்ன இருக்குங்கிறத வாங்க பார்க்கலாம். இப்போ அதே சமயம் ஹீரோயினை ஹீரோ பாக்குறதுக்காக கூப்பிட்டு இருக்காரு. அவன் வந்தோன்னே இப்பதான் உன்னோட அப்பாவோட கேஸை பத்தி நான் பார்த்தேன், நீ அதே மாதிரியே நடக்கும்னு எதிர்பார்க்குற, போலீஸ் வேலைனா இது எல்லாமே இருக்க தான் செய்யும், எதுனாலும் நான் பாத்துக்கிறேன், நீ தைரியமா வேலை பாருன்னு சொல்லிட்டு ஹீரோ அட்வைஸ் பண்ண, இவளும் இன்னும் கான்ஃபிடென்ட்டா ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்றா. இப்போ கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸான போலீஸ் ஆஃபீஸர்னா வந்துறாங்க. கில்லர் ஒருத்தவனை கார்ல கூட்டிட்டு போயிருந்தான்ல, அப்ப அந்த காருக்குள்ள ஏதோ ஒரு சவுண்ட் கேட்டதா அங்க பக்கத்துல உள்ளவங்கன்னா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அப்ப அங்க யாருமே டிரைவரை பார்த்ததா சொல்லல. இப்போ நமக்கு டைம் இல்ல, ரெண்டாவது நடந்த கொலையில என்னென்ன க்ளூ கிடைச்சிச்சோ அதை நம்ம டீகோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு திருப்பி அந்த டீம் எல்லாருமே அசம்பிள் பண்ண சொல்றாரு ஹீரோ. இப்ப ரெண்டாவது கொலையில ஒரு ஃபர்ஸ்ட் க்ளூ கிடைச்சிச்சுல, அந்த எலும்பு துண்டு, அதை ஃபர்ஸ்ட் ரிசர்ச் பண்ணதுல நம்மது ஒரு மனுஷனோட எலும்பு துண்டு நினைச்சிட்டு இருக்க, அது மனுஷனோடதே இல்ல, அது மாட்டோட எலும்பா. கூடவே அந்த எலும்புக்குள்ளயுமே ஒரு சின்ன பழைய பேப்பரை ஒண்ணு வச்சிருக்கான். இப்ப அந்த இடத்துல கிடைச்ச முடி, அதை டிகோட் பண்ணதுல அதுவும் மனுஷனோடது இல்ல, எலிய ஷேவ் பண்ணிருக்கானுங்க, எலியோட முடி தான் அது. இப்ப இங்க இன்னொரு க்ளூவையுமே ஹீரோவோட ஃப்ரெண்ட் அந்த ரிசர்ச் பண்றவன் இருக்கான்ல, அவன் கண்டுபிடிக்கிறான். இந்த படத்துல இவனோட பேர் என்னன்னா ஹெடி. இவன் இப்ப இன்னொரு ஒண்ணு கண்டுபிடிக்கிறான். அந்த மரத்துண்டு ஒண்ணு கிடைச்சிச்சுல, அதுல நைட்ரஜன் கண்டென்ட் அதிகமா இருக்கிறத கண்டுபிடிக்கிறான். இப்ப அங்க உள்ள எல்லாருமே நைட்ரஜன் பாமா இருக்குமா இல்ல வேற ஏதாச்சும் இருக்குமான்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சுட்டு இருக்க, இங்க எடி இன்னொன்னு ஒன்னே சொல்றான். நீங்க சொல்றதுலாம் கரெக்டா, மேபி அது பாமா கூட இருக்கலாம், ஆனா நான் சொல்றதே கொஞ்சம் யோசிங்களேன், இந்த மாட்டோட சாணம்னா இருக்குல்ல, அது ரொம்ப பழசாயிருச்சுன்னா அதோட நைட்ரஜன் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும். சோ இப்ப எடி சொன்ன அந்த பாயிண்ட் ஹீரோக்கு இன்னொரு ஹிண்ட்டையும் கொடுக்குது. கில்லர் கொடுத்த அந்த போனுமே ஒரு மாடோடது, அதுவும் நீ சொன்ன மாதிரி அந்த நைட்ரஜன் கண்டென்ட் பழசானாதான் வரும். சோ அந்த மாடு இறந்ததா இருக்கணும், அந்த மாட்டுல இருந்து தான் அந்த போன் எடுத்திருக்கும். அது மாதிரி இந்த கில்லர் எல்லாமே அந்த ஓல்டு டெக்னிக் தான் ஃபாலோ பண்றவன். இப்படி பழசான இடத்துல தான் எலியும் இருக்கும். இப்ப நம்ம தேட வேண்டியது பழங்காலத்துல இந்த மாடு வெட்டுற இடம்னா இருக்கும்ல, சோ இப்ப அங்கதான் இப்ப மூணாவது கொலையும் நடக்க வாய்ப்பு இருக்கு. இப்ப இவன் சொன்னதை வச்சு 3 இடத்தை பாயிண்ட் பண்ணிடுறாங்க. இப்ப அந்த 3 இடத்துலமே எது ரொம்பவே பழசானது அங்க போங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ ஆர்டர் கொடுக்குறான். இங்கேயும் ஹீரோ கெஸ் பண்ணதே கரெக்ட். இப்ப அந்த இடத்துக்கு போலீஸும் போயிடுறாங்க. பட் இங்கேயுமே கில்லர் முன்னாடியே கொண்டுட்டு கிளம்பிட்டான். இங்க கில்லர் இவனை எப்படி கொடூரமா கொண்டு இருக்கானா, அவனோட உடம்புல எலும்பு தெரியுற மாதிரி சதையெல்லாம் வெட்டி எடுத்து, சோ அந்த ரத்த வாசனால அங்க உள்ள எலி எல்லாமே உடம்புல ஏறி கொடூரமா கொண்டு இருக்கு. இப்ப இங்க ஹீரோயின் நானே போய் அந்த க்ளூ ஏதாச்சும் இருக்கான்னு பாக்குறேன்னு சொல்லிட்டு இவளே முன்னாடி போறா. இங்கேயும் கில்லர் க்ளூனா விட்டுட்டு போயிருக்கான். ஆனா நிறைய க்ளூனா இல்ல,
வெறும் ஒரு செயின்குள்ள ஒரு மேட்ச் பாக்ஸ் ஒன்று வச்சிருக்கான். அதுக்குள்ள எப்பவும் போல ஒரு சின்ன சீட்டு ஒன்று வச்சிருக்கான். அந்த சீட்டு மட்டும்தான் ஹீரோக்கு இப்போ வரையும் கண்டுபிடிக்கவே முடியல 3 இடத்துல கிடைச்சதை வச்சு. சரி பார்க்கலாம் போ கண்டுபிடிக்கிறோமா இல்லையான்னு. இப்போ இந்த மேட்ச் பாக்ஸையும் அந்த சீட்டையும் எடுத்து வச்சுக்கிட்டு ஹீரோயின் கிளம்ப கரெக்டா இந்த போலீஸ் ஆஃபீஸர் ஹெட் ஒருத்தவன் இருப்பான்ல அவன் வந்துடுறான். இப்போ இவன் எதுக்கு சம்பந்தமே இல்லாம இங்க வந்திருக்கான்னு பார்த்தா இவனை கேட்டு எதுவுமே இங்க பண்றது இல்லை இவ்வளவு நாளா. சோ இதுவே இவனுக்கு ட்ரிகர் ஆகி இவனோட ஹெட் இருப்பாங்கல்ல சீஃப் அவங்கள்ட்ட போய் எல்லாம் தப்பா சொல்லி இந்த கேஸ் இப்ப இவன் டேக் ஓவர் பண்ணிக்கிட்டான். இப்போ இவன்ட்ட கேஸ் இருக்கறனால அந்த க்ளூவை இவன்ட்ட தானே கொடுத்தாகணும். சோ இப்போ ஹீரோயினை கூட்டிட்டு அந்த போலீஸ் ஆஃபீஸர் அவனோட ஆபீஸ்க்கு கூட்டு வந்துடுறான். அதே சமயம் ஹீரோ ஹெடிட்ட சரி வீட்டுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி எனக்காக ஒரு வேலை ஒன்று பண்றியா? நம்ம இதுவரையும் இங்க நடந்த கொலை மட்டும் தானே பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏதாச்சும் பழைய கொலை இதே மாதிரி நடந்திருக்கா? நம்ம மேபி மிஸ் பண்ணிருக்கலாம்ல. சோ அந்த மாதிரி ஏதாச்சும் நடந்திருக்கான்னு பாருண்டான்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு டாஸ்க் கொடுக்க சோ அவனும் இப்ப சர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்றான். கட் பண்ணா ஹீரோயின் கொடுத்த எவிடன்ஸ்ல அந்த மேட்ச் பாக்ஸ்ல ஒரு கைரேகை ஒன்று கிடைச்சிருக்கு. அந்த கைரேகையை வச்சு சர்ச் பண்ணதுல அது ஒரு டாக்ஸி டிரைவரோட கைரேகைங்கிறத கண்டுபிடிச்சிட்டானுங்க. போடு கில்லர் மாட்டிக்கிட்டான் எட்ரா வண்டியான்னு சொல்லிட்டு கரெக்டா அந்த டாக்ஸி இருக்கிற இடத்துக்கு போறாங்க. இங்க தான் இன்னொரு ட்விஸ்ட். இந்த காரோட டாக்ஸி டிரைவரை கொன்னுட்டான். அது மட்டும் இல்லாம அவனோட ஆள்காட்டி வரல காணாம். சோ இவனோட ஆள்காட்டி வரல வெட்டி அதை தான் இவன் போலீஸை திசை திருப்புறதுக்காக வச்சுட்டு போயிருக்கான். சோ இங்கேயும் டெட் எண்ட். போலீஸ் ஆஃபீஸர் இங்க இருக்க அங்க ஹீரோயின் மட்டும் தனியா அவனோட ஆபீஸ்ல இருப்பா. சோ அவ அங்க உள்ள எவிடன்ஸ் எல்லாத்தையும் தூக்கிட்டு ஹீரோட்ட ஓடியாந்துறா. இப்போ இங்க வந்தோன்னா அந்த மேட்ச் பாக்ஸோட ஒரு சின்ன ஒரு சீட் ஒன்று இருந்துச்சுல அதான் இன்னும் வரை ஹீரோவால கிராக் பண்ண முடியாது. அந்த சீட்டை இப்ப ஹீரோ என்னோட மூக்கு கிட்ட கொண்டு வாவன் அதுல ஏதாச்சும் ஸ்மெல் வருதான்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு கேட்க அவளும் கிட்ட கொண்டா. அதுல கெரோசின் ஸ்மெல் அடிக்குது. இப்போ இதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கப்பவே எடிட்ட ஹீரோ ஒரு வேலை கொடுத்திருந்தார்ல பழைய கேஸ்ல ஏதாச்சும் இதே மாதிரி நடந்திருக்கான்னு. சோ அதோட டீடைல்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அவன் ஒரு போஸ்ட்ல அனுப்பி விட்டுருக்கான். இங்கதான் இன்னொரு ஷாக். நம்ம இந்த படத்துல ஸ்டார்டிங்ல இருந்து 3 கொலை பார்த்திருக்கோம்ல. இந்த கில்லர் வெறும் 3 கொலை மட்டும் பண்ணல இதுவரையும். கடந்த ஒரு வருஷத்துல மட்டும் 4 கொலை பண்ணிருக்கான் இதே மாதிரியே. அவங்களோட பாடியிலுமே சேம் இங்க எப்படி விக்டிமோட தோலை மட்டும் தனியா கட் பண்ணி எடுக்கிறது அப்புறம் சில மெசேஜ்னா விட்டு போறது இந்த மாதிரி அப்படியே. இதுல என்ன ஹைலைட்னா இந்த 4 கேஸுமே யார் ஹேண்டில் பண்ணிருக்காங்கன்னா இப்ப இந்த சீஃப் ஒருத்தவன் இருக்கான்ல அவன் தான் இந்த 4 கேஸுமே ஹேண்டில் பண்ணிருக்கான். ஆனா அதை சால்வ் பண்ணாமையே க்ளோஸ் பண்ணிட்டான். இப்ப இதை பத்தியே ஹீரோ திருப்பி யோசிச்சுக்கிட்டு இருக்க இவருக்கு திருப்பி பிபி ரைஸ் ஆக ஆரம்பிச்சிருது. உடனே திருப்பியும் நர்ஸ் வந்து அந்த ஆக்சிஜன் கொடுத்து நார்மலாக ட்ரை பண்றா. இப்பதான் நர்ஸ் ஹீரோயின்ட்ட எப்படி ஹீரோக்கு இந்த மாதிரி ஆக்சிடென்ட் நடந்துச்சு அவரை கர்ணகுல பண்ணிக்கிறதா இருக்கிறது இது எல்லாத்தையுமே சொல்றா. ஹீரோயினுக்கு இந்த இடத்துல ஹீரோ மேல ஒரு சிம்பத்தி ஒன்று கிரியேட் ஆகிற மாதிரி தெரியுது. அதே சமயம் கில்லர் அடுத்த விக்டிம்க்கு ரெடி ஆயிட்டான் போல. அவனோட டாக்ஸில இப்ப ஒரு தாத்தா பேத்தியவும் வண்டியில ஏறி போயிட்டு இருக்கான். இங்க தான் டிராபிக் போலீஸ் ஒன்று நோட் பண்றாங்க. எந்த ஒரு கஸ்டமர் டாக்ஸில ஏறினாலுமே உடனே மீட்டர் ஆன் பண்ணணும். ஆனா இவன் எந்த மீட்டருமே ஆன் பண்ணாம அப்படியே போறத போலீஸ் கவனிச்சோன்னே உடனே அங்க இருந்து போலீஸ் போய் அவனை தடுத்து நிறுத்தி ஐடிஸ்னா கேட்கிறாரு. இப்ப வேற வழியே இல்லைன்னு கில்லர் இந்த போலீஸையும் சுட்டுட்டு அங்க இருந்து வேகமா கிளம்பிடுறான். இப்ப இந்த நியூஸ் இப்ப ஹீரோக்கு வந்தோன்னே அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில ஒரு சின்ன பொண்ணை போய் கொல்ல போறானா. நம்மளோட வேலையை இன்னும் ஸ்பீடாக்கணும். ஹீரோ இதுவரை சால்வ் பண்ணாமே இருந்த அந்த துண்டு சீட்டுனா இருக்குல்ல 3 கொலைகள் கிடைச்சது. இப்ப அது எல்லாத்தையுமே திருப்பி ஸ்கேன்ல கொடு நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு சொல்றான். இப்ப அது அப்படியே ஆல்டர் பண்ணிட்டே இருக்கான். இங்க நர்ஸ் ஒருத்தவர் இருக்கால இவ பஸ்ஸில் நான் நல்லா சால்வ் பண்ணுவாளாம். உனக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்கான்னு ஹீரோ கேட்க அவ இப்ப இந்த 3 பேப்பரையும் நம்ம மாத்தி அலைன் பண்ணதுல இவளுக்கு ஏதோ ஒரு டிஃபரெண்டா தெரியற மாதிரி ஒன்னு ஃபீல் ஆகுது. உடனே இந்த மாதிரி ஷேப் பண்ணுங்கன்னு கேக்குறா. அதே மாதிரி அரேஞ்ச் பண்ணி பார்த்தா அது ஒரு பொண்ணு போட்டோ. இப்ப இந்த போட்டோ பார்த்தோன்னே ஹீரோ யாருங்கிறத கண்டுபிடிச்சிடறான். இந்த பொண்ணு வேற யாரும் இல்ல ஒரு ஃபேமஸான கிரைம் ஸ்டோரி ரைட்டர். சோ கில்லர் இவங்க எழுதின ஏதோ ஒரு புக்கை தான் நமக்கு ஒரு க்ளூ மாதிரி கொடுத்திருக்கான். உடனே அங்க இருந்து கிளம்பின ஹீரோயின் லைப்ரரிக்கு நேரா வரா. இந்த ஆத்தர் எழுதின புக்கை தேடி பார்த்ததுல இந்த ஆத்தர் எழுதின புக்கு தான் இந்த படத்தோட டைட்டில் த போன் கலெக்டர். இப்ப தாத்தாவையும் ஒரு பேத்தியும் கூட்டு போயிட்டான்ல அவங்களை எப்படி கொலை பண்ண போறாங்கிறதையும் இந்த புக்கை பார்த்து ஹீரோயின் கண்டுபிடிச்சிடறா. இதுல இப்படி 4வது கொலை எப்படி நடக்கும்னு போட்டிருக்குன்னா ஹார்பர் கீழே 2 பேரையும் தொங்க விடுற மாதிரி போட்டிருக்கு. சோ எல்லாருமே எல்லா ஹார்பரையும் தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவங்க தேடினவரை எதுவுமே கிடைக்கல. என்னடா இது இப்பயும் கிடைக்க மாட்டேதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க ஹீரோக்கு இப்பதான் இன்னொன்னு ஸ்ட்ரைக் ஆகுது. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த பேப்பரை ஸ்மெல் பண்ணி பார்த்தான்ல அது என்ன ஸ்மெல்னு ரிசர்ச் கொடுத்துருப்பான். அந்த லேப் ரிசல்ட்டும் வந்துருச்சு. அது டீசல் ஃபியூவல்னு வந்திருக்கு. சோ இந்த ஓல்டு போட்டுக்கலாம் டீசல் போடுற ஒரு ஹார்பர் ஒன்னு இருக்கு. அதுதான் இருக்கிறதுல ஓல்டு. அங்க போங்க கண்டிப்பா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல இவனும் போய் பாக்குறா. இந்த ஹீரோ சொன்ன மாதிரியே அப்படியே அவங்க 2 பேரும் அங்க இருக்காங்க. ஏன்னா அவன் எந்த ஒரு பஸ்ல இருந்தாலும் ஈஸியா கிராக் பண்ணிடுற மாதிரி தெரியுதுல. இப்ப இதுல இவங்க 2 பேருமே காப்பாத்த ட்ரை பண்றாங்க. இதுல தாத்தா இறந்துட்டாரு. ஆனா அவங்க பேத்திக்கு ஆக்சிஜன் கொடுத்து அவ உயிர் பொழைச்சிடறா. சரி எப்பயுமே இந்த கொலை பண்ணா பக்கத்துல ஏதாச்சும் க்ளூ ஒண்ணு விட்டுட்டு போவான்ல அடுத்த கொலைக்கு அப்படி ஏதாச்சும் விட்டுட்டு போயிருக்கானு அந்த இடத்தை தேடி பாக்குறா ஹீரோயின். இவன் நினைச்ச மாதிரியே அங்கேயும் 3 க்ளூ விட்டுட்டு போயிருக்கான். இப்ப யூஸ்லயே இல்லாத ஒரு சப்வேயோட மேப் ஒரு எலும்பு துண்டு 3வது ஒரு போலீஸ் பேட்ச். ஹீரோயிட்ட இந்த மாதிரி க்ளூனா விட்டுட்டு போயிருக்கான்னு சொன்னோன்னே ஹீரோ ஒரு ஓல்டு சப்வே ஸ்டேஷன் சொல்றான். அந்த ஸ்டேஷன் மார்க் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு கேட்கறான். அவன் சொன்ன மாதிரியே அந்த ஸ்டேஷனை தான் இவன் மார்க் பண்ணி வச்சிருக்கான். சோ அந்த சப்வே போனோம்னா கில்லர் அடுத்ததா கொல்ல போற போலீஸ் யாருங்கிறத கண்டுபிடிச்சிடலான்னு ஹீரோ மட்டும் அந்த சப்வேக்கு போறா. அந்த சப்வே ரொம்ப பழசா இருக்கு. ஆனா இப்ப யாரோ ரீசெண்டா வந்துட்டு போன மாதிரி ஃபுட் பிரிண்ட் ஒன்னு இருக்கு. சோ இதுல இருந்து கில்லர் இங்க வந்துட்டு போயிருக்காங்கிறது ஹீரோயின் தெரிஞ்சுக்கிறா. அப்புறம் அந்த இடமே தூசி படிஞ்சிருக்கா. ஆனா அங்க ஒரு நம்பர் மட்டும் இப்ப தொடச்ச மாதிரி இருக்கு. சோ இதுலயே தெரிஞ்சுக்கலாம் கில்லர் வேணும்னு இதை ஒரு
க்ளூவா விட்டுட்டு போயிருக்கான். அதே மாதிரி இந்த சப்வேக்குள்ள வந்தோடனே ஹீரோக்கும் இவங்களுக்கும் உள்ள இந்த கனெக்ஷன் கட் ஆயிருது, நெட்வொர்க் இல்லை. ஸோ ஹீரோயின் அந்த நம்பரை பார்த்தோன்னே அவளுக்கு மைண்டில் எங்கே அந்த நம்பரை பார்த்துருக்கோமே, எங்கேயோ பார்த்துருக்கோன்னு சொல்லிட்டு அவள் அதை ரீகலெக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்கா. இங்கே தான் இன்னொரு ட்விஸ்ட். ஹீரோயின் அந்த நம்பரை எங்கேயோ பார்த்த மாதிரி தோணுச்சுல, அது வேற எங்கேயுமே இல்லை, ஹீரோவோட வீட்டில். இது ஹீரோவோட பேட்ச் ஐடி. ஸோ இது தெரிஞ்சோன்னா ஹீரோயின் அங்கேருந்து வேகமாக கிளம்பி வந்துட்டு இருக்கா. கட் பண்ணா இங்கே யாரோ காலிங் பெல் அடிக்கிற மாதிரி தெரியுது. ஹீரோவை பார்க்கறதுக்காக, யாருன்னு பார்க்கறதுக்காக நர்ஸ் டோரை திறக்க நர்ஸை கில்லர் கொன்னுறான். இன்னொருத்தவன செத்து கிடக்கான். இவன் யாருன்னு பார்த்தா இந்த சீஃப் இருக்கான்ல, இவங்களுக்கு தான் ஹெட். அவன் இங்க வந்திருப்பான் போல. இதே டயத்துக்கு அவனையும் கில்லர் கொண்டிருக்கான் போல. யாரு தாண்டா அந்த கில்லர்னு பார்த்தா இங்கதான் ஒரு ட்விஸ்ட். அந்த கில்லர் வேற யாரும் இல்ல, இந்த ஸ்டார்டிங் சீன்ல ஹீரோக்கு அந்த பேஸ் மேக்கர் செட் பண்றதுக்காக வந்தான்ல ஒருத்தவன் கண்ணாடி போட்டு டாக்டரா, அவன் தான் கில்லரே. இப்ப இவன் தான் கில்லர்னு தெரிஞ்சோன்னா ஹீரோக்கு ஒரே ஷாக்கா இருக்கு. ஏன் இந்த மாதிரி கொலை பண்ணேங்கிறத கில்லரே இப்ப எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறான். கிட்டத்தட்ட 6 வருஷத்துக்கு முன்னாடி இவனும் ஒரு போலீஸ் ஆஃபீஸர். ஆனா ஏதோ ஒரு கேஸ்ல இவன் மாட்டிக்கிட்டான். சோ எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் கேட்டிருக்காங்க. நம்ம ஹீரோ தான் எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் கொடுக்குறவனாச்சு. ஸோ இவன்ட்ட தான் இவனோட கேஸ்க்கு எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் கேட்டிருக்காங்க. ஆனா ஹீரோ இந்த கில்லரோட ஃபேஸ் கூட இதுவரையும் பார்த்துட்டு இருக்க மாட்டான். ஜஸ்ட் அந்த கேஸ்க்கான ஒப்பீனியன் மட்டும் தான் கொடுத்துருப்பான். அந்த ஒப்பீனியனை கன்சிடர் பண்ணி கோர்ட் இவனுக்கு 3 வருஷம் ஜெயில போட்டானுங்க. இவன் போலீஸ் தானே, அதனாலேயே ஜெயில இவனை ரொம்ப கொடுமைப்படுத்திருக்கானுங்க. அப்ப முடிவு பண்றான், எனக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த ஹீரோவை பழி வாங்காம விட மாட்டேன்னு. இப்படி 3 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 2 வருஷமா ஹீரோவை ஃபுல் அண்ட் ஃபுல் நோட் பண்றான். எந்தெந்த மாதிரி கொலை பண்ணலாம், எப்படி க்ளூ கொடுக்கலாங்கிறது எல்லா டீடைல்ஸையும் ஒண்ணே நோட் பண்ணி வைக்கிறான். இந்த லாஸ்ட் 1 இயர்ல தான் கொலை பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்திருக்கான். இப்படி எல்லாத்தையும் இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா ஹீரோ சொல்றான், நான் இதுவரை உன்னை பார்த்தது கூட இல்ல, அதுக்கு வெறும் ஒப்பீனியன் மட்டும் தான் கேட்டாங்க, நான் கொடுத்தேன். இதுல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு இவன் கேட்க, ஆனா அவன் இதெல்லாம் கேட்கற மாதிரி தெரியல, நீ ஒப்பீனியன் கொடுத்ததான் காரணங்கிறதுல அவன் ஸ்ட்ராங்கா இருக்கான். ஷாக் கொடுக்குறான், அவனை பெட்ல இருந்து கீழே தள்ளி விடுறான். அவனை கடைசியா கொல்லலான்னு போறப்ப இவ உடம்புல அடுத்தடுத்து புல்லட் இறங்குது. யாருன்னு பார்த்தா ஹீரோயின். கரெக்டா லாஸ்ட் மினிட்ல ஹீரோ வந்து காப்பாத்திட்டா. சம்பவ இடத்துலயே கில்லர் இறந்துடுறான். அப்படியே கட் பண்ணா சில நாட்களுக்கு அப்புறம் ஹீரோ சூசைட் பண்ணிக்கலாம்னு முடிவெடுத்தார்ல, அதெல்லாம் இப்ப டோட்டலா மறந்து ஹீரோயினோட இப்ப ஒன்னா இருக்காங்க. இதோட இந்த படம் இங்க முடிவுக்கு வருது. இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவில நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அன்டில் தென் பை ஃப்ரம் தமிழ் வாய்ஸ்.